சொர்க்கவாசல். ஆர்ஜே பாலாஜிக்கு இது ஒரு முக்கியமான படமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, படம் உண்மையிலே ஸ்டார்ட் அப்ல இருந்து எண்டிங் வரைக்குமே நான் ஒரு 10 மினிட்ஸ் லேட்டா போனேன். ஆனா அதுலயும் தாண்டி அடுத்தடுத்து எனக்கு புரிய வைக்கிற மாதிரி ரொம்ப விறுவிறுப்பா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப சைலண்டான விறுவிறுப்பு. ஃபர்ஸ்ட் டைம் நான் ரொம்ப பார்த்த விஷயம் அதுதான். ரொம்ப ஓவரா ஆக்ஷன்ஸ் அப்படி எப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுப்பா இருக்கிறத தாண்டி ரொம்ப சைலண்டான ஒரு விறுவிறுப்பு புதுவிதமா இருந்த மாதிரி இருந்தது. இல்ல ரியல் லைஃப் ஸ்டோரி தான். ஆக்சுவலா நான் என்ன சொல்றேன்னா, மக்களே வந்து படத்துக்கு வரதுக்கு முன்னாடி சென்ட்ரல் பிரிசன்ல வந்து ஒரு ரியாட் நடந்துச்சு 1999ல. அதுக்குன்னு விருமாண்டியில சொன்ன கதை போலியே இருந்தது. இதுல 2 கேரக்டர், இதுல வந்து 7 கேரக்டர் வந்து சொல்லுது. அது மதுரை மையம், இது சென்னை சென்ட்ரல்ல. 1999ல பாக்ஸர் வடிவேல் அண்ணன் இறந்ததை மையமா படுத்தி தான் இந்த கதையை பிணைஞ்சிருக்காங்க. இந்த ரியாட்டை பத்தி கொஞ்சம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் படம் என்கேஜா இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து பாக்ஸர் வடிவேலு அப்படின்ற ஒரு கிரிமினல் வந்து இறந்து போறாரு ஜெயில. அதனாலதான் அந்த ரியாட்டே ஃபார்ம் ஆகும். கிட்டத்தட்ட 11 பேர் வந்து அப்ப இறந்து போனாங்க, இன்க்ளூடிங் 2 போலீஸ் ஆபீசர்ஸ், எஸ்பி உட்பட இறந்து போனாங்க. ஸோ மிகப்பெரிய ரியாட் அது. அதை வந்து உண்மை சம்பவத்தை எடுக்கிற மாதிரி அப்படியே உள்ள என்ன நடந்துச்சுன்னு எடுக்க முடியாது. ஸோ அது கூட கொஞ்சம் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணி ஸ்கிரீன் பிளேவா போட்டு அதோட மைய கதை தான் இது. படத்துல வந்து செல்வராகவன் தான் ஹீரோ அப்படின்ற மாதிரி முதல்ல காமிச்சாங்க. அப்புறம் இல்ல ஆர்ஜே பாலாஜி தான் ஹீரோ அப்படின்னு காமிச்சாங்க. அதுக்கப்புறம் அதுவும் கிடையாது, கருணாஸ் தான் ஹீரோ அப்படின்னு காமிச்சாங்க. அதுக்கப்புறம் அதுவும் கிடையாது, நட்டி தான் ஹீரோ அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப யார் தான் ஹீரோ அப்படின்ற ஒரு பெரிய கேள்வியோடய முடிச்சிட்டாங்க படத்தை. அங்க வந்து பாக்ஸர் வடிவேலு இறந்து போறாருன்னா, இங்க யார் இறந்து போறாருன்னு பாத்தீங்கன்னா செல்வராகவன் தான் ஒரு மெயின் அக்யூஸ்டா காட்டுறாங்க, கிரிமினலா காட்டுறாங்க. அவரோட ஆக்டிங் மரண மாசுங்க. எல்லா ஒரு நல்லா சூப்பரா இருந்த மாதிரி இருந்தது. நான் என்ன கேட்கணும்னு நினைச்சேன்னா, யார் நீ டைரக்டர் கொடுத்தாலும் டைரக்ஷன் பண்ற, அது மரண மாசம் ஆக்ட் பண்ணியிருந்தாரு. நல்லா இருந்தது அந்த ஆக்டிங், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் கேரக்டரை பத்தி சொல்லணும்னா, இந்த கேரக்டருக்கு அவரு சீக்கிரமா முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. கேரக்டரு நிறைய சீன்ல வரல அவர், அவ்வளவுதான். பட் இதுல மிகப்பெரிய பிரச்சனை என்ன பண்ணிட்டாங்கன்னா, அப்போ அந்த ரியாட் ஏன் ஃபார்ம் ஆச்சுன்னா, பாக்ஸர் வடிவேலுன்றவர் வந்து பெரிய கிரிமினல். ஸோ வந்து அந்த ரியாட் ஃபார்ம் ஆச்சு. இங்க செல்வராகவன் கேரக்டர் அதுல மேப் ஆகுதான்னு பார்த்தா சிங்க் ஆகல. ஏன்னா செல்வராகவனை அவ்வளோ பெரிய கிரிமினல்னு காட்டுற பேக்ரவுண்டையும் நம்மளுக்கு காட்டல. ஸோ ஒரு என்கேஜ் ஆகி பார்க்க முடியல. பட் செல்வராகவன் அந்த உடல் அமைப்புல இருக்காரா, ஒரு மிகப்பெரிய கிரிமினல் ரேஞ்சில் இருக்காரானா அதுவும் சரியா ஒட்டாதனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா நம்மளுக்கு லேகா போகுது. படத்தோட கான்செப்ட் ரொம்ப ஒரு நல்ல கான்செப்ட். ஒரு ஜெயில் அப்படின்றது நல்லவனை கூட கெட்டவனா மாத்திடுது. ஒரு அரசியல்வாதி அந்த அளவுக்கு அரசியல் பண்றான்றது அது சூப்பரா இருந்துச்சு அந்த கான்செப்ட். ஆனா ஏன் இந்த கான்செப்ட் திரையில காட்டாம வேற ஒரு கான்செப்ட், ஒரு கேங்ஸ்டர் மூவியா எடுத்துட்டாங்கன்றதுதான் ஒரு பெரிய கேள்வியா போயிடுச்சு நமக்கு. மேக்கிங் சூப்பரா இருந்தாலும் ஸ்கிரீன் பிளேல பயங்கர லேக் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஆனா என்ன ஒண்ணு, சிறை கலவரத்தை விருமாண்டி வந்து ரொம்ப அற்புதமாகவும் ஆக்ரோஷமாகவும் காமிச்சிருப்பாங்க. இப்படி நடந்திருக்க வாய்ப்பு இருக்கான்ட்டு. இதுல வந்து உண்மையாலுமே இந்த மாதிரி தான் அந்த டைம்ல டீல் பண்ணாங்களோன்றது யோசிக்க வைக்கிறது. ஆனா அந்த எஃபெக்ட் வந்துதான்னு கேட்டீங்கன்னா, அந்த ஃபீலிங்ஸ் வரல. அந்த சிறை கலவரத்துக்கான ஒரு ஃபீலிங் வரல. அப்படியே போற மாதிரி தான் தோணுது. ஒன் டைம் வாட்சபிள் மாதிரி தான் தெரியும். கருணாஸோட ஆக்டிங் வந்து அப்படியே ஃபிளாட்டா போயிட்டு இருக்கியா. அவர் வந்து ரொம்ப நாளா அவனை எஸ்பி நினைச்சாரு. ஆனா இது பண்ண முடியல. கடைசியில் அவர் ஒரு ட்விஸ்டோட வச்சு பண்ண மாதிரி இருந்துச்சு. அட்லீஸ்ட் அதை கொஞ்சம் ப்ராப்பரா இன்னும் ஒர்க் பண்ணிருக்கலாம்னு தோணுச்சு. ஆக்சுவலா ஒரு அரசியல்வாதி பண்ணக்கூடிய அரசியல் அப்படின்ற மாதிரி தெரியுது. அதை வந்து ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷத்துலேயே முடிச்சிட்டாங்க. அந்த அரசியல் 5 நிமிஷத்துல முடிச்சிட்டாங்க. அந்த அரசியல தான் நாங்கள் 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் படமா கேட்கிறோம். அதை பண்ணாம ஒரு கேங்ஸ்டர் மூவியா எடுத்துட்டு கடைசியில் ட்விஸ்ட் அப்படின்னு ஒன்று வச்சு முடிச்சிட்டாங்க. அப்படிதான் நம்ப முடியல இதெல்லாம். ஐயோ சீரியஸாவே நான் என்ன நினைச்சேன்னா, அவரை பாவம் நினைச்சேங்க. ஐயோ பாவம், ஒரு போலீஸா இருந்து மாட்டிட்டு தவிக்கிறாரே நினைச்சிட்டு இருக்க டைம்ல, இது யாரா நீ, டே நீயாடா அப்படிங்கிற நம்மளா கேட்போம்ல, அந்த மாதிரி இருந்தது. பைபிள் அந்த அளவுக்கு பண்ணி விட்டு போயிட்டாருன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு சூப்பரா இருந்தது. ஏன்னா நான் கடைசி வரைக்கும் அவர் ரொம்ப நல்லவர் நினைச்சிட்டு இருந்தேன். நம்ம படத்துல சொல்ல மாதிரி நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அவரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. இன்னொன்னு என்னன்னா, ஆர்ஜே பாலாஜி வந்து சிங்க் ஆகல. நம்மளுக்கு ஃபன்னி கேரக்டராவே அவர் பண்ணிட்டனால இதுல வந்து ஏத்துக்க முடியல. பட் செகண்ட் ஹாஃப்க்கு மேல நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸை போட்டு சூப்பராகவே எடுத்திருக்காங்க. யார் தான் அந்த வந்து செல்வராகவனை கொலை பண்ணாங்க அப்படின்றத வந்து ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணி அழகா எடுத்துட்டு போயிருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு தி டைரக்டர். ஏன்னா ரொம்ப சைலண்ட் கில்லர். ஆக்சுவலி சைலண்டா இருந்து அமைதியா அவர் எப்படியாவது வெளியே போகணும்னு நினைப்பாரு. எதுக்குமே வந்து ஒரு அவர் உண்மையே சொல்லணும்னா, அவர் எதுக்குடா இவரெல்லாம் ஜெயில போட்டு சாகடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. கடைசி ஃபைனல் பண்ணா இல்லடா யாரா இந்த மனுஷன் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது. 2-3 சீன் தான் அவரோட பெரிய விஷயமா இருக்கும். ஆனா அதுலயுமே ரொம்ப செட்டில்டா நடிச்சிருந்தாரு. எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப யதார்த்தமா சைலண்டா நடிச்ச மாதிரி இருந்தது. அவரோட கவுண்டர் மட்டும் தான் மிஸ் பண்ணோம், வேற ஒன்றும் இல்லை. அவர் டிஃப்ரெண்டா பண்ணியிருக்காங்க. யூஸ்வலா அவர் கேரக்டர்ஸ் மாதிரி இல்லாம டிஃப்ரெண்டா பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு அவர் வந்து கரெக்டா உண்மையா இருந்திருக்கிறாரு, உண்மையான பயணிச்சிருக்காரு. ஆர்ஜே பாலாஜி
ஒரு இன்னசென்ட்டான ஒரு கேரக்டர் இந்த படத்துக்கு தேவைப்படுதுன்றதுனால அது ஆர்ஜே பாலாஜியா சூஸ் பண்ணது டேரக்டருக்கு ஒரு பலம் தான். அவர் கொடுத்த வேலையா நல்லா தான் பண்ணியிருக்காரு. என்னதான் யாரும் இப்போ கதைக்காக ரொம்ப கஷ்டப்பட்டாலும் ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்கணும். ஸ்க்ரீன் பிளே பழைய தழுவல்களோட எடுத்துட்டு வந்ததுனாலையும் பழைய வீரியம் இல்லாததுனாலையும் கொஞ்சம் அது என்னவோ எங்கேயோ ஏதோ ஒன்று டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி இருக்கு. எனக்கு எல்லாரோட ஆக்டிங்கை தாண்டி ஒரு ஸ்க்ரீன் பிளே ஒன்று இருக்குல்ல, அந்த ஸ்க்ரீன் பிளே ரொம்ப சூப்பராக இருந்தது. தேவையில்லாம இடத்துல சாங் வச்சுட்டு சவுண்ட் ஓவராக இது பண்ணிட்டு ஆய்வுன்னு கத்திக்கிட்டு அந்த மாதிரி ஒரு கேங்ஸ்டர் படமா இல்லாம ரொம்ப நீட்டா செட்டில்டா அழகா கொண்டுட்டு போன விதம் சூப்பரா இருந்தது. நம்மளுக்கு போர் அடிக்கலன்னு யோசிக்கிற வைக்கிற அளவுக்கு போகுது. சில கதை அப்படியே மெல்லமாக நகர்ந்து போகுது பார்த்தீங்களா ட்ரெயின், அந்த மாதிரி பொறுமையாக போயிட்டு இருக்க ஸ்டேஷனை நோக்கி. நம்மளும் சரி வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டு இருக்கோம், ட்ரெயின் எங்கேயும் நிற்கலையே அப்படின்ற மாதிரி தான் தோணுது. பட் சுவாரஸ்யமாக இருந்துச்சுன்னா நம்ம இப்போ ஏற்கனவே இந்த ரூட்டில் வந்தவங்க தானே ட்ரெயினில் இருமாண்டி அந்த மாதிரி படங்களை பார்த்துட்டு இதில் நம்ம செல்வராகவனை நிறுத்துறாங்க. இன்னும் ராஜன் ஒரு கேரக்டர் வந்ததுக்கு அப்புறம் இந்த திரைத்துறையில் மறுபடியும் ரவுடி ஸ்டெம்ல ஒரு பெரிய கேரக்டரை இறக்கணும்னா ராஜன் உடைக்கிற அளவுக்கு ஒரு பின்னி பணைகிற அளவுக்கு ஒரு விஷயம் பண்ணணும். அது செய்ய மறந்துட்டாங்களோ, இன்னும் ராஜன் தான் வந்து நின்றுட்டு இருக்காரு எல்லாத்துலேயும் ஒரு ரவுடினால. ஸோ அது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கு. மியூசிக் படத்துக்கு பக்கபலமாக தான் இருக்கு. இருந்தாலும் அதாவது ஒரு டைரக்டர் நல்ல சீனை கொடுத்தா தான் மியூசிக் டைரக்டரும் தனக்கு ஒரு இதுவாக பண்ண முடியும். எவ்வளோ எடுத்திருக்காங்களோ அதுக்காக தான் பண்ணியிருக்காங்க. ஒரு கதையை 4 பேர் சொல்றாங்க, அவ்வளோதான். ஒரு 4-7 பேர் அதை நியாயப்படுத்தி சொல்றாங்க, சிலதை மறைக்கிறாங்க. இதை தான் விருமாண்டிலாம் சொன்னாங்க. இதோட அழகாவே சிறை கலவரத்தை அதை சொல்லியிருப்பாங்க, அதை இவங்க சொல்ல மறந்துட்டாங்களோ அப்படின்ற மாதிரி. எப்படி சொல்றது, ராவான ஆக்ஷன் ஃபிலிம், ஒரு ஜெயிலுக்குள்ள நடக்கிற சில பாலிடிக்ஸ் வச்சு பேசுற மாதிரி இருக்கு. குட் ஒன். பார்க்க ஒரு ஆவரேஜான ஒரு படம், ஃபேமிலியோடையும் பார்க்க முடியாது. பயங்கர வயலன்ஸு, ஃப்ரெண்ட்ஸோட பார்க்குற வேணா பார்க்கலாம். இந்த மழையில் நினைச்சு வந்து பார்க்கணுமான்றதை யோசிச்சுட்டு முடிவு பண்ணுங்க. ரொம்ப பிடிச்ச விஷயம் இன்னொரு விஷயம் அப்படின்னா, ஒரு திருநங்கை மாதிரி ஒரு பையன் நடிச்சிருப்பாங்க. ஒரு 10 சீன் தான் நினச்சிக்கோங்களேன். ஆனால் அவர் ஒரிஜினல் பையன் தான். ஆனால் ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு, அதெல்லாம் சூப்பராக இருந்தது. ஜெயிலுக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்களை ரொம்ப அழகாகவே காமிச்சிருந்தாங்க. உள்ளே போய் சப்போஸ் அந்த இதில் அடாப்ட் ஆயிட்டோன்னா எப்படியெல்லாம் மாறுவாங்கிறத ரொம்ப அழகாகவே காமிச்சிருந்தாங்க. இந்த அதான் ஜெயிலில் வடச்சென்னை இதில் போகுது. ஆனால் வடச்சென்னை அளவுலாம் இருக்காது ப்ரோ. ஒரு வரியில் போனால் வெறுமாண்டி இது 18+ ப்ரோ படம். அதனால் கொஞ்சம் ஃபேமிலியோட பார்க்கணுன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஃப்ரெண்ட்ஸோட பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். மியூசிக்ல எந்த லேகும் நமக்கு தெரியல. மியூசிக் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, மேக்கிங் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக டைரக்ஷன்ல கொஞ்சம் அங்கே கோட்டை விட்டுருக்காரு. பட் ஆனால் ஒரு நல்ல டைரக்டருக்கான பொட்டன்ஷியல் இவர்கிட்ட இருக்கு. ஓப்பனாக சொல்லணும்னா வருவார், கண்டிப்பாக நல்ல படம் பண்ணுவார். இது மாதிரி ஒரு சில கரெக்ஷன்ஸ் எல்லாம் அவர் இது பண்ணாருன்னா அடுத்த படம் சூப்பராக பண்ணலாம்.